இந்த உலகத்துல எத்தனையோ நாடுகள் வந்து ட்ரோன் டெக்னாலஜில ரொம்ப வேகமா முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா ரஷ்யா, சைனா, யூஎஸ், துருக்கி இந்த நாடுகள் வரிசையில இந்தியாவும் முன்னாடி போக போறாங்க. அதுவும் பர்டிகுலரா கேட்ஸ் வாரியர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான திட்டத்தை இப்ப இந்தியா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்ப லான்ச் ஆக போகுது? இந்தியா வந்து சீனா மற்றும் பாகிஸ்தானை இதன் மூலமா கவுண்டர் அட்டாக் பண்ண முடியுமா? இது வந்து எந்த நாடுகளுக்கு சின்ன சொப்பனமா இருக்கும்? இந்த மாதிரி பல கொஸ்டினோட இன்னைக்கு இந்த வீடியோ இருக்க போகுது. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்ட் வேல் ஆஃபீஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா HAL அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் தான் இந்த கேட்ஸ் வாரியரை தயாரிக்கிறாங்க. அதுவும் பர்டிகுலரா ஆளே இல்லாம தன்னிச்சையா செயல்படுற காரணத்தினால, அதாவது 5th ஜெனரேஷனோட ஆளே இல்லாம இந்த முக்கியமான ட்ரோனை இந்தியா வந்து ரெடி பண்ணிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதன் மூலமா கண்ட்ரோல் பண்ற மாதிரி வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா பேசிக்கா இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் நம்ம கிட்ட இருக்கும். அதுவும் பர்டிகுலரா தேஜஸ் மாதிரி போர் விமானம் இருக்குல்ல, அந்த போர் விமானத்தினுடைய பின்னாடி ஆட்டோமேட்டிக்கா இந்த கேட்ஸ் வாரியர் ட்ரோன் பின்னாடியே போயிட்டு இருக்கும். எந்த ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வருது, பார்டரை தாண்டி போகணும், அதாவது ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல இந்த ட்ரோன் வந்து ஆட்டோமேட்டிக்கா முன்னாடி போக ஆரம்பிக்கும். தேஜஸ் வந்து பின்னாடி போயிட்டு இருக்கும். ஆக்சுவலா எந்த ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அடிச்சே ஆகணும், அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த கேட்ஸ் வாரியர் ட்ரோன் தான் எதிரியை அடிக்கும். அதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான பியூட்டியா இருக்கு. இதன் மூலமா பைலட்டை வந்து உயிரை காப்பாற்ற முடியும். அதே மாதிரி இந்த போர் விமானம் எப்படியா இருந்தாலும் 50 இருந்து 60 மில்லியன் டாலர் அளவுக்கு நம்ம காசு செலவு பண்ணி உள்ள போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லா பாதுகாப்புக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குறாங்க. அது மட்டும் என்னுடைய பியூட்டி கிடையாது. ஆக்சுவலா இந்த தேஜஸ் போர் விமானத்திலிருந்து இந்த கேட்ஸ் வாரியரை இதன் மூலமா கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்காகவே டிசிஷனை கொடுத்துடலாம். ஆக்சுவலா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணும், நிறைய டேட்டாவை ஃபுல்லா கலெக்ட் பண்ணி வச்சுக்கும். எதிரி வந்து எந்த இடத்துல வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற பல டேட்டாவை ஃபுல்லா வந்து எடுத்து வச்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா இந்த டேட்டாவை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது வந்து ஈஸியா வந்து எதிரி அட்டாக் பண்ணும். அதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான பியூட்டியா பார்க்கப்படுது. AMCA ஆகட்டும், TED-BF ஆகட்டும், தேஜஸ் MK2 ஆகட்டும், தேஜஸ் MK1A, இந்த மாதிரி எல்லா முக்கியமான போர் விமானத்திலையும் இன்டகிரேட் பண்ற மாதிரி மிகப்பெரிய முயற்சி நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த 250 ட்ரோன்ல நம்ம வந்து வருஷத்துக்கு 100 மட்டும் தான் தயாரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் நம்ம கிட்ட சொல்றாங்க. அதை தாண்டி நம்மளால ஒரு 5 to 6 வருஷத்துல இவங்க கேட்ட 500 to 600 வந்து எங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம கிட்ட இன்னொரு முக்கியமான கொஸ்டின் இருக்கலாம். ஆக்சுவலா இது வந்து ரேட் ஏதாவது ரொம்ப ஜாஸ்தியா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. அதாவது கரெக்டா சொல்லணும்னா ஒரு ட்ரோன் வந்து 5 மில்லியன்ல இருந்து 10 மில்லியன் வரக்கு அளவுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு. ஆனா நார்மலா ஒரு போர் விமானமே தயாரிக்கிறோம் அப்படின்னா அது வந்து 50 மில்லியன் டாலர்ல இருந்து கிட்டத்தட்ட 70 மில்லியன் டாலர் அளவுக்கு வர அளவுக்கு ரேட் ஜாஸ்தியா இருக்கு. இதுவே போய் திடீர்னு வந்து எதிரி வந்து நான் போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னா 50 இருந்து 70 மில்லியன் டாலர் காசு காலி. ஆனா இந்த ட்ரோன் வந்து பிரச்சனையே கிடையாது. இந்த மாதிரி இன்னொரு 10 ட்ரோன் வந்து நம்ம தயாரிச்சு எதிரி அடிக்கவும் முடியும். அது மட்டும் கிடையாது, பைலட் வந்து ரொம்ப சின்சியரான பர்சனா இருப்பா, டெடிகேட்டட் பர்சனா இருப்பா. அந்த மாதிரி பர்சனை மிஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா. ஆனா இதுல அந்த எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதுதான் இதுல இருக்க இன்னொரு முக்கியமான பியூட்டியா வந்து பார்க்கப்படுது. ஆக்சுவலா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, இந்த கேட்ஸ் வாரியர் அப்படிங்கிற ஒரு ட்ரோன் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிடையாது. இதுல மல்டிபிள் ப்ராஜெக்ட் வந்து இந்த கேட்ஸ் வாரியர் வச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா கேட்ஸ் ஆல்பா அப்படிங்கிற ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட். ஆக்சுவலா இது என்ன பண்ணும், ஃபைட்டர் லான்ச் இருக்குல்ல, அதன் மூலமா வந்து இதை கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் கிடையாது, இன்னொரு முக்கியமான ப்ராஜெக்ட்னா கேட்ஸ் ஹண்டர். ஆக்சுவலா இது என்ன பண்ணும், ஃபுல்லா வெடிமருந்து வச்சிருப்பாங்க. இதன் மூலமா இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த மாதிரி முக்கியமான பகுதியை அடிச்சுன்னு இருக்கு, இதை யூஸ் பண்ணி அடிப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ப்ராஜெக்ட்னா கேட்ஸ் இன்ஃபினிட்டி. இது என்ன பண்ணுனா இந்த ட்ரோன் எல்லாத்தையுமே வந்து இன்டகிரேட் பண்ணி ஏர்கிராஃப்ட் இன்டகிரேட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சிருக்கும். அதுதான் இந்த ப்ராஜெக்ட்னுடைய ஒரு முக்கியமான நோக்கம். இந்த ப்ராஜெக்ட்காக கவர்மெண்ட் வந்து எவ்வளவு ஃபண்ட் அலோகேட் பண்ணிருக்காங்கன்னா 400 கோடி அலோகேட் பண்ணாங்க. இதை வந்து ஆல்ரெடி வந்து தயாரிச்சு ஏரோ இந்தியாலையும் ஷோ பண்ணிருக்காங்க. அதை தாண்டி டிஃபென்ஸ் எக்ஸ்போ, இந்த 2 முக்கியமான ப்ராஜெக்ட்லயும் இதை வந்து ஷோ பண்ணிருக்காங்க. அதை தாண்டி என்னுடைய முக்கியமான பியூட்டி என்னன்னா, இது கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் வந்து ஃபுல்லா ரேஞ்சே கவர் பண்ற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அதை தாண்டி இது வந்து பேலோடு தூக்குற கெப்பாசிட்டியே வந்து பார்த்தா 650 கிலோ இருக்கு. ஆக்சுவலா இது வந்து எதிரியை மட்டும் அடிச்சுன்னு இருக்காது, இதனுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்டர்னலா பாம்ஸ் ஆகட்டும் அல்லது மிசைல் ஆகட்டும் ரெண்டையுமே ஃபிக்ஸ் பண்ணி எதிரி அடிக்கிறதுல ரொம்ப சிறப்பா செயல்படும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குறாங்க. அதை தாண்டி இந்த போர் விமானத்தினுடைய லென்த் அப்படிங்கிறது 9 மீட்டர் சைஸ்ல மிக பிரம்மாண்டமா இருக்கும். அதை தாண்டி ஹைட் வந்து 2.6 மீட்டர் வந்து மிக பிரம்மாண்டமா இருக்கும். அதை தாண்டி இது வந்து டேக் ஆஃப் ஆகும்போது டோட்டல் வெயிட்
ஜஸ்ட் 2 டன் தான் இருக்கும். அதை தாண்டி இதனுடைய வேகம் மேக்ஸ் 0 பாயிண்ட் அப்படிங்கிற வேகத்துல போகும். சரியா சொல்லணும் அப்படின்னா 1 மணி நேரத்துல 790 கிலோமீட்டர் போகக்கூடிய பவர் இருக்கு. அதே மாதிரி இதனுடைய ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா, அதாவது ஹைட் வந்து கிட்டத்தட்ட 9000 மீட்டர் ஹைட் அளவுக்கு போய் எதிரியை வந்து தொடர்ந்து கண்காணிச்சுட்டு, அதாவது பக்கத்துல இருக்க ஏர்கிராஃப்ட சேஃப்டி பண்ணிக்கிட்டு தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கும். அதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான பியூட்டியா இருக்கு. ஆக்சுவலா இதுல எந்த மாதிரி மிசைல் எல்லாம் யூஸ் பண்றாங்க? மொத்தம் 2 யூஸ் பண்ணலாம். அதாவது ஆஸ்ட்ராம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏவுகணை, இது வந்து ரேஞ்ச் வந்து ஜஸ்ட் ஒரு 25 கிலோமீட்டர் மட்டும் தான் வந்து கவர் பண்ணக்கூடிய பவர் இருக்கு. அதை தாண்டி 2 முக்கியமான ஸ்மார்ட் பாம் வந்து இதுல பிக்ஸ் பண்ண முடியும். ஆக்சுவலா இதனுடைய ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா 90ல இருந்து 100 கிலோமீட்டர் வந்து ஃபுல்லா கவர் பண்ணக்கூடிய கெபாசிட்டி இருக்கு. ஆக்சுவலா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிபிஎஸ் ஆகட்டும், இந்தியாவினுடைய நேவிக் இந்த 2 சேட்டலைட் மூலமா ஃபுல்லா கண்காணிச்சு அதனுடைய டைரக்ஷனை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். இதன் மூலமா நம்ம நினைச்ச இடத்துக்கு போய் எதிரி அட்டாக் பண்ண முடியும். அதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான பாசிட்டிவா இந்தியாவுக்கு பார்க்கப்படுது. உலகத்துல நிறைய நாடுகள் வந்து ட்ரோன் டெக்னாலஜியை ரொம்ப வேகமா முன்னாடி எடுத்து போயிட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா ரொம்ப வேகமா முன்னாடி போயிட்டு இருக்கு அப்படின்னு முக்கியமான ட்ரோன் எதுனா, அதுவும் பர்டிகுலரா யுஎஸ் போயிங் MiG-29 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானம் ஆகட்டும், சைனாவினுடைய FH-97 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ட்ரோன் ஆகட்டும், ரஷ்யாவினுடைய S-17 ஓகட்னிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ட்ரோன் ஆகட்டும், துருக்கியினுடைய பயகார் கிசில்னா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ட்ரோன் எல்லாமே இந்தியாவினுடைய கேட்ஸ் வாரியருக்கு ஈக்குவலா இருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. அதை தாண்டி இது வந்து ரேட் கம்மியா இருக்க காரணத்தினால நம்ம எவ்வளவு வேணாலும் காசு இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி பெரிய பெரிய போர் விமானத்துக்கு இது வந்து பலி கொடுக்கிறது தப்பே கிடையாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குறாங்க. அதை தாண்டி இது வந்து இந்தியாவினுடைய முக்கியமான பார்டர் பகுதியில் இதை யூஸ் பண்ண போறாங்க. அதுவும் பர்டிகுலரா லடாக் ஆகட்டும், பாகிஸ்தானுடைய முக்கியமான பகுதியாகட்டும், இந்தியா ஓஷனுடைய முக்கியமான பகுதியாகட்டும், இந்த மாதிரி பகுதியில் யூஸ் பண்றதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரியே நமக்கு இன்னொரு முக்கியமான சந்தேகம் இல்ல, இந்த கேட்ஸ் வாரியர் எந்த மாதிரி ரேடார் மூலமா இயங்க போகுது? ஆக்சுவலா இதுல உட்டம் AESA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு முக்கியமான ரேடாரை பிக்ஸ் பண்ண போறாங்க. இதன் மூலமா தான் எதிரியை வந்து தொடர்ந்து கண்காணிச்சு, அதாவது எதிரியினுடைய ரேடார்ல சிக்காம நம்ம மட்டும் கண்காணிச்சு ஈஸியா அட்டாக் பண்றதுல இது ரொம்ப சிறப்பா செயல்படும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குறாங்க. இதை தாண்டி IRST அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான சென்சார் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இது எதற்கான, இந்த ஹீட் எனர்ஜி வந்து அடிக்கடி போர் விமானத்துல வெளியே வந்துட்டே இருக்கும். இந்த ஹீட் எனர்ஜி வந்துச்சுனாவே எதிரினுடைய ரேடார்ல ஈஸியா சிக்கி டோட்டலா அழியிருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையுமே சபிக்கிறதுக்காக தான் இந்தியா இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டிருக்காங்க. அதை தாண்டி EW அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஸ்யூட்டை பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இது எதற்காகனா எதிரினுடைய ரேடாரை ஜாம் பண்றதுல இது ரொம்ப சிறப்பா செயல்படும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில இதை வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதை தாண்டி இதுல டேட்டா லிங்க் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. இது எதற்காகனா, அதாவது இந்த தேஜஸ் போர் விமானத்திலிருந்து இந்த ட்ரோன் கேட்ஸ் வாரியர் ட்ரோன் ரெண்டையுமே இன்டகிரேட் பண்ணி இதுல இருக்க டேட்டா இதுக்கு போகணும், இதுல இருக்க டேட்டா இதுல போகணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் இந்த டேட்டா லிங்க் சிஸ்டம் வச்சிருக்காங்க. இதன் மூலமா தான் எதிரியை வந்து தொடர்ந்து கண்காணிச்சு அட்டாக் பண்றதுல ரொம்ப சிறப்பா செயல்படும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. இந்தியா வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம எவ்வளவு சீக்கிரம் முன்னாடி போக போறோம். ஏன்னா வருங்காலத்துல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்க போகுது. இதுல வந்து யார் முன்னாடி போறாங்களோ அவங்க தான் வருங்காலத்துல எல்லா போர்லயும் ஜெயிக்க போறாங்க. அந்த காலம் வந்து வெகு தொலைவில் இல்லை. இந்தியா வந்து அதை நெருங்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு ப்ராஜெக்டும் ரொம்ப வேகமா முன்னாடி போயிட்டு இருக்காங்க. இந்தியா இதை எப்படி சமாளிச்சு எதிரியை அடிச்சு நொறுக்க போறாங்க அப்படிங்கிறத நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.